நீ உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடு. ஓகேவா? அப்புறம் எல்லாத்தையும் இந்த வாட்சை வித்து தான் வாங்கிட்டு வர போறேன். நீ டென்ஷன் ஆகாத. என்ன நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. அப்புறம் என்ன இருந்தாலும் இந்த நிமிஷம் இந்த வாட்சை விட விலை மதிப்பில்லாதது. இந்த மாதிரி வாட்ச் நிறைய வாங்கிக்கலாம். நான் வரேன். சௌமியா, பயங்கரமா பசிக்குது. நல்ல சாப்பாடா பண்ண. என்ன அண்ணா, சக்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எது சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். அனு பாத்தியா, நான் பிரபுவை தூங்க வச்சிட்டேன். ஷனு, இது என்னது? டீ இங்க எது கொண்டு வந்த? நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹாலில் சேர்ந்து தானே டீ குடிப்போம். குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பேருக்காச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை காமிக்கிற மாதிரி நடிச்சாங்க, அன்பு காட்டினாங்க. ஆனா இப்ப அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. தேங்க்ஸுங்க, நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா அவங்க என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிருப்பாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட புருஷன் அருண் வேலை தேட வெளியே போனாரு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அதான் அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்க்கலான்னு கிளம்பினேன். ஆனா நீங்க ஏன் தனியா வந்தீங்க? ஃபேமிலில யாராச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது ஆக்சுவலி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னாலதாங்க. உங்க ஃபேமிலில இருந்து உங்களை எதுக்கு விரட்டினாங்க? என்ன பத்தின உண்மையாலதான். அது நான் ஒரு திருநங்க. அர்ஜுன் தாஸ் அப்புறம் பிரீத்தி பார்க்காம இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன இருந்தாலும் யாருக்கு தெரியாம நான் மறைஞ்சு வீட்டுக்குள்ள போறதுல பெரிய கில்லாடி. என்னாச்சு? என்னையும் அப்படி பாக்குறீங்க? எவ்வளவோ பெரியவங்க கூட அவங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியாது. ஆனா நீ ஒரே நேரத்துல ரெண்டுத்தையுமே செய்யற. உறவுகளை நல்லா கவனிச்சுக்கிற குணத்தை இன்னைக்கும் நீ அதுல குறை வைக்கவே இல்ல. அது எப்படி விட முடியும்னு சொல்றீங்க? சண்டை சண்டை தான். ஆனா அர்ஜுன் தாஸையும் பிரீத்தியையும் விட்டா எனக்குன்னு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காங்க? எங்களுக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் பிரீத்தி கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸும் பொய்யான நம்பிக்கைலாம் கொடுத்து பிரீத்திய தூங்க வைக்கிறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிக்கவே முடியாது. ஒரு அம்மா அப்பா அப்புறம் மகனுக்குள்ள பாசம்தான் போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அதை எதிர்கொள்ளுங்க. இப்படி கோழைங்க மாதிரி அவன் இல்லாத போது வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க இருந்து போயிடுங்க. போக முடியாது. கொஞ்சம் அமைதியா இரு. வா, நாம வேற விதத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, சொல்றது கேளுமா? வா, ட்ரை பண்ணுவோம். வா.
பிரீத்தி, நான் சொல்றத கேளுமா. சாப்பாடு போட்டு வச்சா அதை அவமதிக்க கூடாது. அமைதியா உட்கார்ந்து சாப்பிடு. கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா அவங்களுக்காக தான் வாழ்வாங்க. அவங்க செய்யறது தப்பு சரி எல்லாத்தையுமே அந்த பெத்தவங்க தான் ஏத்துப்பாங்க. பெத்தவங்க எது பண்ணாலுமே அவங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குங்க. தான் அப்பா அம்மா கூட கொள்கைகளோட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்க பாருமா, இயற்கையோட விதி அதுதான். அருணுடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. முடியவே முடியாது. மாப்பிள்ளையா இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்லக்கா, அது இப்ப நான் ஏதாச்சும் பேசிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனாமா சித்தி சொல்றது சரிதானே? இப்போ நீங்களும் சொல்றீங்கல்ல வீட்ல இருந்தா தினமும் போர் அடிக்குதுன்னு. சித்தப்பா கூட போயிட்டு அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஓகேவா இருக்கும்ல. அப்புறம் போரும் அடிக்காது. அவருக்கு போர் அடிக்க கூடாதுன்னா போகட்டும். இங்க பாரு தம்பி, வாங்க, உங்களுக்கு நான் ஃபேக்டரியை சுத்தி காட்டுறேன். வாங்க, எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட மாமனார் கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குன்னு. அண்ணி, நான் இவரை கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க போலாம். அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. தேவையில்லாம நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத. அவன் வரலன்னா கூட நீ வாழ கத்துக்கணுமா. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. என் மேல உனக்கு அன்பு இருந்தா அந்த வாக்கை நீ காப்பாத்தணும். இல்லன்னா என்ன உன்னால நார்மலா பார்க்க முடியாது. என்ன அழ வச்சு பார்க்க விரும்புறியா? அமைதியார் சொல்லிட்டேன். நான் அழலைங்க. அப்ப அமைதியார். நம்ம குரு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருமா. இப்ப நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? இந்த நிமிஷம் நீங்க 2 பேரும் உங்க மனசை கல்லாக்கிக்கணும். உங்க மகனை பத்தின செய்தி வர்ற நேராச்சு. சாரி சௌமியா, லேட் ஆயிடுச்சு. நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பல்ல. சாரி. நான் அந்த ஹீரோயினோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. நான் ஷூட்டிங்க்கு அப்புறமா நேராக வீட்டுக்கு வந்திருக்கணும். சௌமியா, சௌமியா, சௌமியா. ஐயோ, எங்க போறீங்க? டீ குடிங்க. சௌமியா, நான் இப்ப வந்துடுறேன். இல்லங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாரு சௌமியா, இப்ப எல்லாமே அதிகமா போயிட்டு இருக்கு. முன்னாடி என் அப்பா இந்த வீட்டுக்கு தீ வைக்க முயற்சி பண்ணாரு. அப்புறம் இப்ப என்ன கொல்றதுக்கு ஆலயம் வச்சிருக்காரு. நான் யாரையுமே சும்மா விட போறதில்ல. அருண், அத்தையும் மாமாவும் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை எனக்கு இப்படி பண்ணிருந்தாங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க அவங்களோட மகன், அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ப்ளீஸ் நம்புங்க. சௌமியா, உனக்கு புரியல. எங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியல. ஆமா அருண், சௌமியா சொல்றது சரிதான். அம்மா அப்பா தம் பசங்க மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, என்னைக்கும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை அந்த தீய பிரீத்தி வைக்க சொல்லியிருக்கலாம். உங்களை தாக்குறது இல்ல, அவங்க என்னைக்குமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? இப்ப அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. இந்தாங்க, முதல்ல டீ குடிங்க.